பிளாக் பந்தர் 3 அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம டென்சல் வாஷிங்டன் சொன்ன மாதிரி அவரும் இதுல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு. ப்ரீவியஸா அந்த வக்காண்டா ஃபார்வர்ல வந்த சூரி தான் பிளாக் பந்தரா ரிட்டர்ன் ஆக போறாங்க. அண்ட் வக்காண்டாவோட புது கிங் எம்பாக்கோன்னு ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தனியா ரூல் பண்ண வாய்ப்பு கம்மி. சூரியும் எம்பாக்காவும் சேர்ந்து லீடர்ஷிப் பண்ற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரீவியஸான மூவில டிச்சாலாவோட சன்னை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவர் இந்த மூவில பிளாக் பந்தரா கொண்டு வர மாட்டாங்க. அவரை ஃபியூச்சர் மூவிஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி இந்த மூவில ஒரு முக்கியமான ரோலுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நேமோர் அவரோட கிங்டம்க்கு போயிருப்பாரு. சூரிய டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் சூரிய டிஃபீட் பண்ற அளவுக்கு அவர் ஒன்றும் வீக்கான கேரக்டர் இல்லை. பட் மூவில அந்த மாதிரி காட்டிட்டாங்க. லாஸ்டா வக்காண்டன்ஸ் கூட ஒரு நல்ல ஸ்மூத்தான பாண்டிங்க்கு வந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனால அவரை இப்போ நெகட்டிவ் ரோலுக்கு யூஸ் பண்ண இப்போதைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மேபி ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். அதே ஃபேன் தியரிஸ்ல டாக்டர் டூம் வைப்ரேனியம் கண்டி வக்காண்டாக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்தா டைரக்டா வர வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இன்டைரக்டா வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு வில்லன் மட்டும் இல்ல, ஒரு ஜீனியஸான ஒரு ஆளு. ப்ரீவியஸா வந்த கில்மாங்கர் நேமோர் மாதிரி இல்லாம இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் அப்ரோச் பண்ணுவாரு. லைக் பொலிட்டிக்கலா ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணலாம். அண்ட் அவர்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு வக்காண்டாக்குள்ள ஈஸியா வர வாய்ப்பு இருக்கு. இந்த மூவி எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி வரும் தான் நான் நினைக்கிறேன். சீக்ரெட் வார்ஸ்க்கு முன்னாடி வந்தாதான் அதுக்கப்புறம் வர மூவிஸை பெர்ஃபெக்டா அலைன் பண்ண முடியும்.